ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்றத இந்த பரபரப்பான விவகாரங்கள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஆவலோடு எதிர்பார்த்த இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இருக்கு இல்லையா, இந்த மோடி அரசை எதிர்த்தும் பாஜக அரசை எதிர்த்தும் பாஜக அமைச்சர்களை எதிர்த்தும் அமைச்சரவை எதிர்த்தும் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் விவாதம் இன்று தொடங்கியது. இன்றைக்கி நாளைக்கு விவாதம் நடக்குது. நாளை கழித்து மோடி பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதற்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் நாடாளுமன்றம் முடியுது. இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு சின்னதாக இதை நம்பிக்கையில்லா தீர்மானம் என்னென்னு பார்த்துடலாம். நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னா ஒரு எம்பி அவர் இந்த அரசுக்கு எதிராக, இந்த அமைச்சரவைக்கு எதிராக எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இவர்கள் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம். அதை 50 எம்பிக்கள் ஆதரிக்க வேண்டும். அந்த வகையில் அசாம் எம்பி கௌரவ் கோகாய் அவர் தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தவர். அவர் காங்கிரஸை சேர்ந்த எம்பி. சரிங்களா. அதற்கு இந்தியா அப்படின்ற கூட்டணி இருக்கு இல்லையா, என்டிஏக்கு எதிரான, அதாவது இந்தியா அகேன்ஸ்ட் மோடி அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டணி இருக்கு இல்லையா, காங்கிரஸ் மற்றும் பல்வேறு எதிர்க்கட்சிகள், திமுக இவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்து 50 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்து, அதற்கப்புறம் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து விவாதிப்பதற்கு ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டு அதற்கான தேதியும் குறிக்கப்பட்டது. 8-9 விவாதம், 10ஆம் தேதி மோடி பதிலளிப்பார், 11ஆம் தேதி அதோட நாடாளுமன்றம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து கடைசியில் இந்த நாடாளுமன்றம் முடிகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த சீனை கொண்டு அப்ரூவல் பண்ணி ஓகே பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே. ஆனால் இது வரைக்கும் இந்த கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து மணிப்பூர் விவகாரம் தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா இது ஹரியானா விவகாரம் அதை விட பயங்கரமாக போயிட்டுருக்கு. அங்கே நடந்த கலவரம், பஜ்ரங் தள் நடத்திய கலவரத்தில் அவர்கள் ஊர்வலம், அவர்கள் அதை தொடர்ந்து நடந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, 6 பேர் செத்து போயிட்டாங்க, ஒரு இமாமையும் கொண்டு விட்டாங்க. இப்படி தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வன்முறை களமாக பல மாநிலங்கள் மாறி வருகிறது. இந்த மாநிலங்களில் எல்லாமே யார் ஆட்சியில் இருக்கா? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குது. ஹரியானாலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குது. மணிப்பூர் ஏற்கனவே தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது 70-80 நாட்களுக்கு மேலாக. அங்கேயும் யார் இருக்கா ஆட்சியில்? பாரதிய ஜனதா கட்சி. எந்தவித நடவடிக்கை எடுக்கல. உச்சநீதிமன்றம் ஏறி மண்டையில் கொட்டி இப்போ அவர்கள் பெண் நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழுவை அமைத்து விசாரணை குழுவை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அவர்கள் மத்திய அரசையும் சரி மாநில அரசையும் கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. டிஜிபியை சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேரடியாக அழைத்து வார்ன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்தியாவில் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க அப்படி இப்படின்லாம் இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 4000க்கும் மேற்பட்ட போலீஸ் துப்பாக்கிகளை கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அரசு மீது நம்பிக்கை இல்லைன்னு ஒருவர் மீது குற்றம் சாட்டுவதற்கு வேண்டும் என்றால் அந்த தலைமை நபர் அங்கே இருக்கணும்ல. ஆனால் நம்ம இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கினதுலேருந்து நாடாளுமன்றத்துக்கு வரல. இதை விட இவருக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு தெரில. ஒரு நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர், நாடாளுமன்றத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் நாடாளுமன்றத்துக்கு வர்றதில்லை அப்படிங்கும்போது அதை விட அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய வேலை இருக்கணும்ல. எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவருக்கு இதை விட என்ன பெரிய வேலை? சரி, இந்த காலகட்டங்களில் வேறு ஏதாவது முக்கியமான பேச்சுவார்த்தை இல்லை வெளிநாட்டு பயணம் ஏதாவது போனாரானா இல்லை. ஏன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கணக்கில் வைத்து தான், அதில் பங்கேற்கணுன்னாக்காக தான் எல்லா அரசுமே இப்போ அரசு பிரதமர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், சபாநாயகராக இருந்தாலும், அமைச்சர்களாக இருந்தாலும் அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற இடத்துல டைமில் எங்கேயுமே போக மாட்டாங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். வருஷத்துக்கே 4 கூட்டத்தொடர் தான் நடக்கும். ஒன்று பட்ஜெட் கூட்டத்தொடர், இன்னொன்று வெயில் கால கூட்டத்தொடர் நடக்கும், குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கும், மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும். இது எல்லாமே 15 நாள், 20 நாள், 25 நாள், 1 மாதம், 1.5 மாதம், இல்லை 10 நாள் இப்படி நடக்கும். சரியா? இப்போ இதற்காகத்தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மக்கள் பிரதிநிதியாக, அவர் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு. ஆனால் மோடிஜி இதுக்கே வரல அப்படின்னா இவர் எதற்காக பிரதமராக இருக்கார்ன்ற கேள்வி நாட்டு மக்களிடையே எழுந்திருக்கிறது. அப்போ எதிர்க்கட்சிகள்கிட்டையும் எழுவும் இல்லையா? அப்போ சரி, இதற்காகத்தான் இவரை வர வைக்கணும், பதில் சொல்லியே ஆகணும், ஜனநாயக ரீதிப்படி அதுக்கு என்னென்ன வழிமுறை இருக்குன்றதுக்காக தான் இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்ற நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் அதற்கான விவாதத்திலையும் அவர் கலந்துக்கல. நேற்றும் வரல, அதாவது இவ்வளோ நாள் வரல, இன்றும் வரவில்லை, நாளையும் வரமாட்டார். இதை நம்ம ஏற்கனவே கோடிட்டு காட்டியிருக்கோம் இவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி. அப்போ எதை வச்சு சொல்கிறீங்கன்னு பல பேர் கேட்டாங்க. நீங்கள் இப்போ பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி இன்றைக்கி வரல, நாளைக்கும் வருவாரான்றது சந்தேகம் தான். ஆனால் நாளை கழித்து
ஜனநாயக ரீதியில் சட்ட ரீதியில் இந்த மாதிரி ஒரு அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அதற்கான விவாதங்கள்லாம் நடக்கும். 2 நாள் 3 நாள் நடக்கும். இப்போ இந்த டைம் 2 நாள் நடந்திருக்கு இல்லையா? இதற்கு பிரதமர் பதிலளித்தே ஆக வேண்டும். ஏன்னா இதுக்கு இவர் வந்தே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும்னா இவர்கள் வீக்காக இருக்காங்க. இவர்கள் 303 இடங்களை பிடித்திருக்கிறார்கள். இவர் தனி மெஜாரிட்டியோட ஆட்சியில் இருக்கிறதுனால நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்று விடும் என்பது தெரிந்தது தான். ஆனால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, மோடியை இப்போ நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரத்திற்கு பதில் சொல்ல வைப்பது. மணிப்பூர் விவகாரத்துக்கு இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லை இல்லையா? அவரை பதில் சொல்ல வைப்பதற்காகத்தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. நாளைக்கு அவர் வருவாரான்னு பார்க்கலாம். நாளைக்கு விவாதத்துக்கு வரமாட்டார். ஒருவேளை ஜனநாயக மரபுகள்லாம் மீறி ஏதாவது புது திட்டம் வைத்திருந்தாலும் வைத்திருக்கலாம். நாளை கழிச்சும் பதில் சொல்வதற்கு அவர் வராமல் அமித்ஷா வைத்து பதில் சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அதை நம்ம முன்னாடியே சொல்கிறோம். இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனநாயகத்திலே இவர்கள் புதுமையை ஏதாவது புகுத்துறாங்களா என்ன? ஏற்கனவே அப்படி தான் புகுத்திருக்காங்க. ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்துலேயும் பல புகுத்தல்கள்லாம் புகுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே மணிப்பூர் விவகாரத்தில் நம்ம பார்த்தோம். 2 டைம் அமித்ஷா போய்ட்டு வந்தார். அதோட அவ்வளோதான், 60 நாள் எஃப்ஐஆரே போடல. எல்லாமே 0 எஃப்ஐஆராக போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் கண்டித்ததுக்கு பிறகு தான், அவர்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அடித்து பிடிச்சி எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்கோன்னு சொல்லி தூக்கிட்டு ஓடி வந்தாங்க. எனவே நாளை மறுதினம் மோடி வருவார். ஆனால் இன்றைக்கி ராகுலை ஃபஸ்ட்டு பேசுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மோடி வராதனால ராகுல் பேசலை. கோகாயை பேசி ஆரம்பித்து வச்சுட்டார். 1 மணி நேரம் கிளின்னு கிழிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த டிஆர் பாலு பேசினார். அவர் எல்லா விவகாரங்களையும் கேட்டார். குறிப்பாக ஏன் மோடி வரமாட்டார் அப்படின்னு கேட்டாங்க. சரி, அப்போது இன்னொரு விஷயம் இருக்குது. மோடி வரல இல்லை, இன்றைக்கி எங்கே போனார் தெரியுமா? இன்றைக்கி தேசிய ஹேண்ட்லூம் டே, நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே, அதாவது தேசிய கைத்தறி நாள். இந்த விழாவில் போய் பேசிகிட்டு இருக்கார். இங்கே பார்லிமெண்ட்டில் அவன் கத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கும்போது இவர் அங்கே போய் பாரத் மண்டபம்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் ஓப்பன் பண்ணி அதில் எல்லாத்தையும் இந்த ஹேண்ட்லூம் கைத்தறி தொடர்பானவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அங்கே போட்டு ஆற்றுன்னு ஆற்றிட்டு நாடாளுமன்றம் முடிகிற வரைக்கும் அங்கே ஆற்றிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு. சரியா? அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம், சங்கிகளாக இருக்கலாம். சங்கிகளுக்கு ஒரே ஒரு கேள்வி தான். என்னென்னா, நாடாளுமன்றத்துக்கு வராத ஒரு பிரதமர் என்னையா பிரதமர்? அப்போ எதிர்கட்சிகளுக்கு பயந்தும் ராகுலுக்கு பயந்தும் தப்பி ஓடினதாக எடுத்துக்க முடியும். நீங்கள் அப்போ தெனாவட்டா இவங்களாம் மதிக்க மாட்டார், வர மாட்டார் அப்படின்னா நீ முதல்ல ஜனநாயகவாதியே கிடையாது. அதை நீ ஏற்றுக்கணும் சங்கிகள். இல்லை அப்படின்னா அடுத்த முறை 2024 உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு. அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்திய மக்கள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டாங்க. எல்லா துரோகங்களையும், எல்லா ஏமாற்றங்களையும், எல்லா விஷயங்களையும் சந்திச்சிட்டாங்க. ஏன்னா இனியும் இவர்களுக்கு வாக்களிப்பார்களா என்பதை 2024 தெரிஞ்சு போயிடும். அன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சி கட்டாயம் அகற்றப்படும் என்பது தான் தற்போதைய சூழல். எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து சொல்லக்கூடியது அதாக தான் இருக்குது. எனவே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனநாயகத்தின் வெற்றி 2024 கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.